எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிகா. இந்த ரிவர்சல் ஜேர்னி இருக்குல்ல, எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு. அதுலேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன்னு சொல்கிறதுல 2 சீரீஸ் முடிஞ்சு. ஒன்று என்னோடய தைராய்ட் சீரீஸு, இன்னொன்று என்னோடய ஹைப்பர் பிக்மெண்டேஷன், எப்படி நான் ரிவர்ஸ் ஆனேன், எப்படி எனக்கு வந்துட்டு இப்படி கலர் ஆனேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு ஹேர் ஃபால் விச் இஸ் அ யூனிவர்சல் ப்ராப்ளம். அந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத பெண்களே இருக்காது. டு பி ஆனஸ்ட்டாக, அதாவது நான் என்ன பண்ணேன், இப்போ என்ன ஆகிட்டுருக்கு, இப்போ எனக்கு முடியே கொட்டலையா, எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோட 1/4 ஆஃப் தி ஹேர். நான் வந்துட்டு கரெக்டாக 8th ஸ்டாண்டர்ட் முடிக்கும்போது 2 சைடு ஜடையும் இவ்வளோ பெருசாக இருக்கும். விச் எவ்ரிபடி கேன் ரிலேட் இல்லையா? அதாவது கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துருச்சு, எனக்கு இப்போ முடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்களும் ரிலேட் பண்ணலாம். 12th முடித்த கிட்ஸ் ரிலேட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த 2 சைடு முடி வந்துட்டு ஒத்த சைடு ஆச்சு. நான் என்றைக்குமே என்ன சொல்லுவேன்னா, இந்த 9th 10th 11th 12th முடிச்சுட்டு வரும்போது நமக்கு 8th ஸ்டாண்டர்டில் ஒரு அடர்த்தி இருக்கும். 2 சைடு இவ்வளோ குண்டாக நமக்கு 2 சைடு, அதாவது ஜடை போட்டால் மடித்து போடுற அளவுக்கு வரும். ஆனால் கரெக்டாக 12th முடிக்கும் போது இந்த 2 சைடு அடர்த்தி ஒரே மொத்தமாகவே இவ்வளோ தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு அடர்த்தி வந்துட்டு மெயின்டைன் பண்ணால் போதும்டா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்துட்டு நம்ம 12th முடிச்சு ஒரு நார்மலான கோர்ஸ், ஒரு இன்ஜினியரிங் நம்ம வந்துட்டு எக்ஸாமுக்கு முந்தின நாள் மட்டும் படிக்கலாங்கிற மாதிரி, அதாவது இன்ஜினியரிங் பற்றி எனக்கு தெரியாது, பட் ஸ்டில் அந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் இருந்துச்சுன்னா முடி வந்துட்டு அந்த ஒரு ஜடை இருந்தது ஒரு ஜடையாகவே இருக்கும். அதே வந்துட்டு சிஏ எம்பிபிஎஸ் படிக்கிறேன், டாக்டர் கோர்ஸ் படிக்கிறேன், நான் வந்துட்டு எம்பிபிஎஸ் முடிச்சு எம்டி படிக்கிறேன், இல்லைனா பிஎஸ்எம்எஸ்ஓ பிஹெச்எம்எஸ்ஓ இல்லை ஆயுர்வேதாவோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் எம்டி போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸ், நைட்டும் பகலும் படிக்கிற மாதிரி ஒரு கோர்ஸாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு கோர்ஸை முடிக்கிற வரைக்குமே அந்த ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ இது வந்துட்டு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். நம்ம வந்துட்டு தூங்கலை, கரெக்டான நியூட்ரிஷியனான ஒரு ஃபுட்டு எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக முடி உதிர்தல் இருக்கத்தான் செய்யும். அதை யாருனாலையுமே தவிர்க்க முடியாது. அதனால் இந்த 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்லாம் பேஷண்ட்ஸை கூப்பிட்டு வருவாங்க, இவளுக்கு பயங்கரமாக முடி கொட்டுதுன்னா படிப்பு முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவேன் நான். அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த லேட் நைட் ஸ்லீப்போ இல்லை சாப்பிடாமல் இருக்கிறது வந்துட்டு டேமேஜ் பண்ணும் ஹேரை. இதுதான் மெயின் ரீசன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கலரிங் பண்ணுறோம், ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறோம், கேர்ள் பண்ணுறோம், புதுசாக நம்ம பியூட்டியாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்துட்டு செகண்டரியாக நமக்கு பயங்கரமாக முடி கொட்ட தான் வைக்கும். ஸோ நார்மலாக சின்ன வயசுலேருந்து நான் என்னென்ன ஹேர் ஆயில் அந்த மாதிரி பேக்ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணேன்னா ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நெல் கவனிப்பு, எந்த கவனிப்பும் இல்லை. நான் வந்துட்டு 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th வரைக்கும் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்படியே வீட்டில் இருந்தாலும் வீட்டில் ஒன்றும் பயங்கரமாக அம்மாவோ அக்காவோ வந்து நம்மளுக்கு இந்த இதெல்லாம் இல்லை. ஹாஸ்டலில் எப்படி வந்துட்டு 1st ஸ்டாண்டர்ட்லேருந்தே நாங்களே குளிக்க ஆரம்பிச்சுக்கிட்டோம், நாங்களே ஷூ போட்டுக்கிறது, சாக்ஸ் போட்டுக்கிறது, ட்ரெஸ் அயன் பண்ணுறது. ஜடை வந்துட்டு அப்போது 4th வரைக்குமே எனக்கு சின்ன முடி தான். 6th ஸ்டாண்டர்டுக்கு மேலே லைக் 7th 8th மேலே தான் நான் வந்துட்டு இத்தனோண்டு முடியாது வைக்க ஆரம்பித்தேன். நான் ஃபோட்டோஸ் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி போடுறேன். ஸோ இத்தனோண்டு முடியே வந்துட்டு எனக்கு 8th ஸ்டாண்டர்டில் தான் வந்துச்சு. ஸோ 2 சைட் ஜடெல்லாம் பின்னிப்பேன். அந்த 8th 9thலேயே வந்துட்டு நாங்களே மடித்து போட்டுப்போம். எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு மடித்து தான் போடணும், இத்தனோண்டு முடி இருந்தாலும் மடித்து தான் போடணும். ஸோ கீழே மட்டும் மடித்து போடுவோம். இந்த மாதிரிலாம் இருந்தது. 12th முடிக்கும்போது உண்மையாலுமே நான் நினச்சிட்டேன், நான் 12th முடிக்கும்போது தான் எனக்கு தைராய்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னு சொன்னேன். ட்ரூவாக நான் நினச்சது வந்துட்டு நமக்கு ஏதோ கேன்சர் தான். ஏன்னா இந்த அளவுக்கு முடி கொட்டுது, நமக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அப்போ வந்துட்டு மெடிக்கல் ரிலேட்டடாகவும் எந்த ஒரு அறிவும் இல்லாதனால கண்டிப்பாக இது கேன்சர் தான், இப்படியெல்லாம் ஒரு மனுஷனுக்கு முடி கொட்டுங்கிற மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் நான் பண்ணதுலேயே ஒரு வியர்டான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு லிமிட்டுக்கு மேலே 12th பயங்கரமாக முடி கொட்ட ஆரம்பித்தப்போ என்ன பண்ணேன்னா, கீழே இருக்கிற முடி எல்லாத்தையும் எடுத்து கபோர்டில் வந்துட்டு செல்லோ டேப் போட்டு ஒட்டி வைப்பேன். ஸோ அப்படி ஒட்டி வைக்கும்போது ஒரு நாள் எங்கள் அம்மா பார்த்துட்டு என்னென்ன நீ பேய் மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு, எனக்கு எவ்வளோ முடி கொட்டுதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி நான் கொட்டணும்னா, காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது பில்லோ ஃபுல்லாக முடியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம எந்திரிச்சோடனே நான் ஒரு டைம் தலை சீவுவேன், அப்போ ஃபுல்லாக முடி வரும். அதுக்கப்புறம் குளிக்க போயிட்டு நம்ம வந்தோடனே நம்ம ஜடை பின்னுவோம்ல, அப்போது ஒரு கொத்தாக முடி வரும். இந்த ஜடையை வந்துட்டு ஈவினிங் வந்து கழட்டுவோம்ல, அப்போ கொஞ்சமாக முடி வரும். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு நான் எலாபரேட் பண்ண விரும்பல, பட் ஸ்டில் நிறைய முடி கொட்டும். அதே மாதிரி எண்ணெய் வைக்கிறேன்னா அந்த நாள் முடி கொட்டுறது. நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்டிக் எடுப்போமா, அப்போ ஒரு டைம் முடி கொட்டும். குளிக்கும்போது இவ்வளோ முடி கொட்டும், குளித்து முடிச்சுட்டு துவட்டும் போது கொட்டும், துவட்டி முடிச்சு ஆறதுக்கு அப்புறமும் கொட்டும். இந்த மாதிரி கொட்டை என்ன இருக்கும்னா, எனக்கு க்ரோத்தும் இருக்கும். இந்த மெலிசாலாம் எனக்கு பெருசாக ஆனதில்லை. அது 12th தான் ஆச்சு. அந்த 2 ஜடை வந்துட்டு ஒரு ஜடையாக அடர்த்தி போச்சுன்னு சொன்னேன்ல, அது வந்துட்டு 12th முடிஞ்சு போச்சு. இப்போ 12th எனக்கு இருந்த முடிக்கு இப்போ வந்துட்டு டபுள் டைம் இருக்குது. நான் அந்த மாதிரி வளர்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் இந்த கேன்சர் பேஷண்ட் அளவுக்கு நமக்கு வந்துட்டு கொட்டிடுச்சு அப்படின்னு ஒரு இதெல்லாம் வரும்போது, அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் வந்தோம். காலேஜில் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம். அப்போ நான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தான் நான் முதல்ல என்னோட ஹேருக்கு போட்ட பேக் வந்துட்டு முட்டை வெள்ளைக்கருவும்
பேக்கும் அந்த தயிர் பேக்கு தான் எப்போவுமே. அது வந்துட்டு என்னோட கோ டு பேக் மாதிரி, ப்ரோட்டீன் பேக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் கூட உங்களுக்கு ஒரு சில ரீல்ஸில் சொல்லியிருப்பேன். என்னோட ஹேர் லென்த்துக்கு வந்துட்டு ஸ்கேல்பில் தான் மெயினாக நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணணும். ஸ்கேல்ப் இல்லாமல் முடியும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னிச்சுன்னா முட்டை வெள்ளைக்கரு ஒரு 2, என் ஹேருக்கு 2 முட்டை வெள்ளைக்கரு. மஞ்சக்கரு போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மெல் அடிக்கும், அதனால் வெள்ளைக்கரு முட்டை போட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்டு நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை நல்லா எடுத்து ஸ்கேல்பில் அழகாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு கொண்டை போட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து குளிச்சுக்கலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நைட்டை வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சிருக்கணும். எண்ணெய் தேய்க்காமல் அப்ளை பண்ணவே கூடாது, ட்ரை ஆகிடும் பயங்கரமாக, அண்ட் ஹேர் பிரேக்கேஜும் இருக்கும். ஸோ இதுதான் நான் வந்துட்டு நிறைய ஃபாலோ பண்ண ஒரு விஷயம். ஷாம்பு என்ன யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே ஷாம்புலாம் எந்த ஒரு அறிவும் இல்லை. சும்மா நார்மல் ஷாம்பூஸ், இருக்கிற ஷாம்பு வாரம் ஒரு ஷாம்பு இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிருப்பேன். அதான் அந்த ஹேர் கேரே சுத்தமாக இல்லாதனால அப்படி ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ ஃபுட்டில் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, தைராய்ட் ஜர்னி சொல்லும்போதே எவ்வளோ ஜங்க் எடுத்தேங்கிறத ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். ஸோ ஃபுட்லேயும் பெருசாக கான்சன்ட்ரேஷன் இல்லை. அதுக்கப்புறம் இந்த காலேஜ் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஐ ஸ்டார்டட் டு டேக் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, காலேஜ் முடிக்கிற வரைக்குமே ஐ ஹேட் திஸ் எக்ஸ்ட்ரீம் ஹேர் ஃபால். ஒரு சில டைமில் உட்காந்து அழுதுருவேன் நான், எதுக்கு நமக்கு இவ்வளோ முடி கொட்டுது, நார்மலாக இருக்கிறவங்கலாம் என்னென்னமோ சாப்பிட்டு நல்லா தானே இருக்காங்க, நமக்கு ஏன் இப்படி கொட்டுது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் க்ரோத்தும் இருந்துகிட்டே இருந்தனால எனக்கு பெருசாக ஒரு இது தெரில. அண்ட் ஆல்சோ ஒரு சில டைம் நான் இதையும் நினச்சிருக்கேன், அலோபேஷியா வந்துருமா, அலோபேஷியா அப்படின்னா நடுவில் மட்டும் ஒரு சொட்டை மாதிரி ஆகிடும், நமக்கு ரவுண்டாக அந்த இடத்துல மட்டும் முடி வராது. இட் இஸ் ரிவர்சபிள் வித் ட்ரீட்மெண்ட், பட் ஸ்டில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது எனக்கு. அப்போ அலோபேஷியா மாதிரி ஆகிடுவோம் அப்படிலாம் நிறைய யோசிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே நம்மளை டேக் கேர் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுனால காலேஜ் 3rd இயரில் வந்துட்டு வெயிட் லாஸ் ஜர்னிக்குள்ளே நான் போனேன். வெயிட் லாஸ் ஜர்னிக்குள்ளே போகும்போது குட் ஃபுட் நான் எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் ஃபால் ரிவர்ஸ் ஆச்சு. அப்போ தான் இந்த மரமண்டைக்கு தெரிஞ்சது, ஃபுட்டு தான் வந்துட்டு ஹேருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்துட்டு வெளியே ஷாம்பூ இதெல்லாம் வந்துட்டு செகண்டரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது 3rd இயரில் பண்ணேன். 64லேருந்து 54, 55 வரைக்கும் நான் வந்தேன். அந்த ஜர்னி நெக்ஸ்ட் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அப்போ பண்ணும்போது குட் ஃபுட் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஹேர் திருப்பி வர ஆரம்பிக்கும் போது ஓகே இதுதான் போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டு குட் ஃபுட் எடுக்க ஆரம்பித்தோம். அப்போ நான் மெயினாக எடுத்த ஒரு விஷயம் வந்துட்டு கருவேப்பிலை. 1 வருஷம் கிட்ட தொடர்ந்து எடுத்தேன். ஒரே ஒரு வெள்ளை முடி இருக்கும் எனக்கு, இங்கே உள்ளே இருக்கும், அதை அடிக்கடி எடுத்து வெளியே கூட விட்டுப்பேன் திஷ்டிக்கு. ஸோ கருவேப்பிலை தான் வந்துட்டு நான் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் ஒரு வருஷம் கிட்ட எடுத்தேன். மோர் குடிப்பேன், அதுக்குள்ளே வந்துட்டு கருவேப்பிலை. ஒரு சில டைம் கருவேப்பிலை நான் எடுக்க முடியல, கான்ஷியஸாக எடுக்க முடியலன்னா கண்டிப்பாக நான் சாப்பிட்ற உணவில் வந்துட்டு கண்டிப்பாக கருவேப்பிலை இருக்கும். தோசைனா தேங்காய் சட்னியில் இருக்கும், தக்காளி சட்னியில் இருக்கும். இப்போ நான் ஒரு வெரைட்டி ரைஸே சாப்பிட்றனாலும் கருவேப்பிலை இருக்கும். ஸோ அந்த லெஃப்ட் ஓவர்ஸை வந்துட்டு விட்டு தள்ளாமல் லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன். வெங்காயத்தை கூட நான் தள்ளி வைக்கிற ஒரு பர்சன் தான். ஆனால் அதெல்லாம் தான் நான் எடுக்க ஆரம்பித்தேன் தவிர்த்து கருவேப்பிலை வந்துட்டு கான்ஷியஸாக எடுத்து நம்ம மோரில் கலந்து குடிக்கணும் அந்த மாதிரி நான் பண்ணவே இல்லை. இப்படி அயன் டெஃபிஷியண்ட்டாக அதனால் என்னமோ தெரில நான் எடுக்க. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நான் போட்டிருப்பேன். லெஃப்ட் ஓவர்ஸ் வந்துட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டிருப்பேன். இதெல்லாம் வந்துட்டு என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது தான் உங்களுக்கு. ஸோ இந்த லெஃப்ட் ஓவர்ஸில் இருக்கிற எல்லா கருவேப்பிலையும் ஒரு வருஷம் 2 வருஷம் சாப்பிட ஆரம்பிச்சு இப்போ அது ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ வந்துட்டு தட்டில் இந்த சைடில் வைக்கிற பழக்கமே இல்லை. எல்லாம் ஃபஸ்ட்டு சைடில் இருக்கிறத எடுத்து வாயில் போட்டு அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு கொடுத்தது. அண்ட் ஆல்சோ உடல் ரொம்ப சூடு எனக்கு. கான்ஷியஸாக ஐ ஸ்டார்டட் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல்குள்ளே போயிட்டேன். எப்படின்னா ஒரு அடிக்கடி வந்துட்டு உடம்பு சூடாக இருக்குது, அதனால் வந்துட்டு அடிக்கடி நொங்கு சாப்பிட்றது, அடிக்கடி இளநீ குடிக்கிறது, மோரை வந்துட்டு ஜாஸ்தியாக எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு எதெல்லாம் பிடிக்காதோ சின்ன வயசில் அதெல்லாமே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாடியே அது கேட்டுச்சா அது என்னன்னு தெரில, ஆனால் எல்லாமே திருப்பி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எக்ஸ்டர்னலாக என்ன ஒரே ஒரு விஷயம் சின்ன வயசுலேருந்து நான் பண்ணேன் அப்படின்னா, நத்திங் பட் ஆயிலிங். இந்த தலைக்கு எண்ணெய் வைக்காதீங்கிற கான்செப்ட் வந்துட்டு செட்டே ஆகாது நமக்கு. நான் தலைக்கு வந்துட்டு என்ன தான் ஆனாலும் இப்போது ஹேர் ரீகெயின் ஆகிருக்கு வித் ஆல் தீஸ் கலரிங்ஸ் அண்ட் நான் பண்ணுற ஸ்ட்ரெயிட்டுக்கும் இப்போ மீடியாவுக்கு இது பண்ணுறதுக்கும் வந்துட்டு முடியே இல்லாமல் தான் போகணும். ஆனால் அப்போவும் கொஞ்சம் ரீட்டைன் ஆகுது அப்படின்னா இட் இஸ் டோட்லி பிகாஸ் இப்போ ஆனஸ்ட்டாக சொல்லணும் ஹேர் கேராக ஜஸ்ட் ஆயிலிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் வந்துட்டு அக்கா பண்ணுற ஆயில் தான், இயற்கை ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்துட்டு நான் ரொம்ப கெமிக்கலி ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறனால எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நார்மலான ஹேர்னு வச்சுக்கோங்களேன், எந்த கெமிக்கல் ட்ரீட்டும் நம்ம பண்ணதில்லை அப்படின்னா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் மோர் தென் எனஃப். கொஞ்சம் உடம்பு ஹீட் பாடி அப்படின்னா 80% செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், 20% வந்துட்டு நல்லெண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு
அதை நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது நல்லா குளிர்ச்சியாகும் உடம்பு. ஸோ பித்தம் தணிஞ்சு உங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் நார்மல் ஆகும். எனக்கு வந்துட்டு சும்மா இருக்காமல் எதையாவது போய் பண்ணிட்டு வேற வந்துடுறேன்னா, அதனால கெமிக்கலி ட்ரீட் பண்ணனால கொஞ்சம் என்ஹான்ஸ்ட் ஆயிலாக வேணும். அந்த ரோமிகாவோட இயற்கை ஹேர் ஆயிலில் வந்துட்டு ஆலோவேரா இருக்கும், கறி லீவ்ஸ் இருக்கும், கரிசாலை இருக்கும், சின்ன வெங்காயம் இருக்கும், இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டு சூப்பராக ஆயில் பண்ணுவேன். ஸோ அதை வந்துட்டு நான் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 2 hours ஊற வச்சு கண்டிப்பாக வீக்லி 2 or 3 ஆயில் வச்சிருவேன். எந்த ஊருக்கு இப்போ நாளைக்கு நான் வந்துட்டு ஈரோடுக்கு மதுரைக்கெலாம் பேஷண்ட் பார்க்க போகிறேன்னா முந்தின நாள் லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எண்ணெய் வச்சு ஊற வச்சு குளிச்சுட்டு தான் போவேன். அதே மாதிரி ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி வந்துட்டு நான் இப்படி சொரிஞ்சேன் அப்படின்னா நெகத்தில் ஃபுல்லாக இந்த க்ரீஸ் வரும், இங்கே இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அழுக்கு படியை விடவே மாட்டேன். கொஞ்சம் 2வது நாள் 3வது நாளே அந்த அழுக்கு படிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு எண்ணெயை வச்சு தலை குளிச்சிருவேன். ஸோ இந்த டர்ட் இருக்க உங்களோட ஹேர் வந்துட்டு அதை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்கேல்ப்பை ட்ரையாகவே வச்சுக்க மாட்டேன். நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி என்னைக்கு நான் குடிக்க ஆரம்பித்தேனோ அன்னையிலேருந்தே என் வாழ்க்கையே மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு தண்ணி வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஹேர் ஃபாலுக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு மெடிசன் மட்டும் எடுத்ததில்லை. மற்றபடி என்னோட அதர் இஷ்யூஸ் லைக் தைராய்டு, கான்ஸ்டிபேஷனோ, இன்டைஜஷன், பிசிஓடி, ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அசிடிட்டி, அல்சர், பேட் பிரெத்து, சாப்ட் லிப்ஸ், இந்த மாதிரி எனக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு வித் மெடிசன் தான் ரிவர்ஸ் பண்ணினே தவிர்த்து ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் நான் மெடிசன் சைடு போனதில்லை. ஒரு கீராநெல்லி டேப்லெட்டோ, முருங்கை டேப்லெட்டோ இந்த மாதிரி நான் போனதே இல்லை தவிர்த்து கட் கிளீனிங்க்கு, அதாவது கான்ஸ்டிபேஷன்லாம் நம்ம ரெடி பண்ணும்போது மேபி ஹேர் அப்படியே ரெடி ஆகிடுச்சு போல் இருக்கு. ஏன்னா ஹேர் ஃபால் ஒரு டயக்னோசிஸ் இல்லை, இட் இஸ் ஜஸ்ட் அ சிம்டம் ஆஃப் த டிசீஸ் வி ஹேவ். ஏதோ ஒரு பெரிய ஆர்கன் உள்ள டேமேஜ் ஆகிட்டு இருக்கு, அதோட சிம்டமாக தான் நமக்கு வந்துட்டு ஹேர் ஃபாலோ, சாப்டு லிப்ஸோ இல்லைனா நெயில்ஸ் வந்துட்டு அடிக்கடி உடஞ்சி போகிறது, இதெல்லாம் வந்துட்டு ஒன்லி சிம்டம். ஸோ சிம்டமை மட்டும் நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா உள்ள இருக்கிற நோய் ரெடி ஆனதுனால தானே சிம்டம் ரெடி ஆயிருக்கு. மேபி நான் தைராய்டு ரிவர்ஸ் பண்ணனால ஹேர் ஃபால் ரெடி ஆயிருக்கலாம். இப்போவும் அதே மாதிரி தான். அண்ட் இப்போ வந்துட்டு எனக்கு ஹேர் ஃபால் இல்லவே இல்லைன்னு சத்தியமாக சொல்ல மாட்டேன். அஃப்கோர்ஸ் நிறைய ஹேர் ஃபால் இருக்குது, ஆனால் ஏபிள் டு மேனேஜ். ஒரு நாளைக்கு 100 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்துட்டு மினிமலாக கொட்டும் ஒரு மனுஷனுக்குன்னா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஈவன் நான் வந்துட்டு கெமிக்கலி ட்ரீட் பண்ணாலும் இந்த ஒரு இயற்கை ஹேர் ஆயிலும் அந்த ஸ்கேல்ப் ட்ரீட்மெண்ட் ஆயில்னு ஒன்று இருக்குது, ஒரு சீரம் மாதிரி. அது வந்துட்டு லைக் வீக்லி ஒன்ஸ், இப்போ வீக்லி 3 நான் ஆயில் போடுறேன் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு அந்த ஸ்கேல்ப் ட்ரீட்மெண்ட் ஆயில் போட்டு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு ½ hour கிட்ட ஊற வைப்பேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் டூயிங். அண்ட் குட் ஹைட்ரேஷன் அண்ட் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ், இந்த 3-4 விஷயந்தான் வந்துட்டு இந்த ஹேர் எனக்கு நல்லா காப்பாற்றுச்சு. அண்ட் ஆல்சோ நான் ரிசல்ட் வந்துட்டு டக்குன்னு நம்ம ஹேர் ஃபால் ஆகுது, நான் இன்றைக்கி சாப்பிட்டா நாளைக்கே நமக்கு ரிசல்ட், இல்லைனா 2-3 months ரிசல்ட் எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்துட்டு ஒரு பெரிய ப்ராசஸ். என் முடி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸாக வந்துட்டு ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் இருக்கேன். நான் ஒரு 5 நாள் நைட்டு தூங்காமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ஒர்க்கோ இல்லை பேஷண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த டூர் போனோம் தூங்கலை அப்படின்னா 6th day திருப்பி ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ என்றைக்குமே தெரிஞ்சுக்கணும், ஸ்கின், ஹேர், நெயில்ஸ், லிப்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஆன் அ ரெகுலர் பேஸஸில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன நடக்குது உங்கள் லைஃப்பில், அதை பொறுத்து மட்டும்தான் இதெல்லாம் வந்துட்டு விழுகிறதும் வரதும் இருக்கும். ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எவ்வளோ இருக்குது இதெல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் என்னோட ஹேர் ஃபால் ஜேர்னி, ஹேர் ரீக்ரோத் ஜேர்னின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்துட்டு நான் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷனுக்குள்ளே போனேன், விச் இஸ் மை டிப்ரெஷன் ஜேர்னி. ஐ வில் பி ஷேரிங் ஃபர்தராக நான் பேசுகிறேன். ஆனால் அந்த ஜேர்னிக்குள்ளே போகும்போது எனக்கு ஒரு ஷாம்பு ஹெல்ப் பண்ணிச்சு. நான் சொல்லியிருந்தேன், வில்வா கோட் மில்க் ஷாம்பு. ஸோ அதுவும் வந்துட்டு திஸ் இஸ் நாட் அ ப்ரொமோஷன் அட் ஆல், பட் ஸ்டில் எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். தட் ரியலி டிட் வண்டர்ஸ். இப்போவும் அதுதான் அன்றைக்கி நான் ஆரம்பித்தது, இப்போவும் அதே தான் ஓடிட்டுருக்கு ஷாம்பூவில். இப்போ ஒரு லாஸ்ட் 2 சிட்டிங்காக வந்துட்டு ரோமிகாவோட இயற்கை ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரிசல்ட் வந்துட்டு இன்னொரு 2-3 சிட்டிங்ஸ்க்கு அப்புறம் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த 100 ஸ்ட்ராண்டும் பயங்கரமாக கொட்டிகிட்ருக்கு. ஸோ வேறு ஏதாவது ஷாம்பூ ட்ரை பண்ணணும்னு சொல்லி தான் இப்போ இயற்கை ஷாம்பூ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 டைம் போட்டுட்டேன், நல்லா இருந்தது. 3rd and 4th டைம்லாம் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ரிசல்ட் ஆனஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ஸோ ஒரு நல்ல ஹேர் வேணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. இன்டர்னலாக ஏதாவது ஒரு ஆர்கன் வந்துட்டு அடி வாங்கிட்டு இருக்கா, பிசிஓடி இருக்கா, தைராய்டு இருக்கா, ஃபைப்ரோடினோமா இருக்கா, யூட்ரஸில் ஏதாவது கட்டி இருக்கா, நார்மலாகவே கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் இருக்கா, அந்த மாதிரி அதாவது பெரிய ப்ராப்ளம் ஏதாவது டயபெட்டிஸ் இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துட்டு அதோட சிம்டமாக தான் நமக்கு ஹேர் ஃபால் ஆகும். ஸோ சும்மா ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹேருக்கு மட்டுமே ஏதேதோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். உள்ளே என்ன ஆர்கன் டேமேஜ் ஆகுதுன்னு கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணது. 3 times வந்துட்டு கண்டிப்பாக ஒரு வீக்குக்கு ஆயில் வச்சுருவேன். க்ரீஸ் படியை விடவே மாட்டேன். என்னோட ஹேர் ஸ்கேல்ப் வந்துட்டு ட்ரை ஆக விடவே மாட்டேன். ஐ வில் பி ஹைட்ரேட்டிங் மேக்ஸ். நல்ல ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது குடிச்சிருவேன். அது என்னோட ஹேர், ஸ்கின் எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்குது. அதுக்கப்புறம் ஷாம்பூஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கிறனால கெமிக்கலி ட்ரீட்
ட்ரீட் பண்ணியும் ஐ எம் சர்வைவிங் அப்படின்னு நான் சொல்லலாம். அதுக்காக நீங்களும் கெமிக்கலி ட்ரீட் பண்ணுறீங்க, நானும் கெமிக்கலி ட்ரீட் பண்ணுவேன், நானும் கலரிங் பண்ணுவேன் அப்படின்னா இட் இஸ் ஆர் ஓன் இஷ்டம் தான். அதாவது உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் பண்ணுங்கள், ஆனால் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. கண்டிப்பாக கெமிக்கலி ட்ரீட் பண்ணால் கொட்டை தான் செய்யும், 200% கொட்டை தான் செய்யும். இப்போ இந்த ஹேரை வந்துட்டு நான் இப்போ கலர் பண்ணியிருக்கேன், இதுக்காக வந்துட்டு கலர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஷாம்பு கொடுப்பாங்க. இந்த கலர் அப்படியே இருக்கும், நான் அந்த ஷாம்புலாம் வாங்கவே மாட்டேன். இது வந்துட்டு நீங்கள் எண்ணெய் வைக்கக்கூடாது, ப்ரோட்டீன் பேக் போடக்கூடாது, அப்போ தான் கலர் ரீட்டைன் ஆகும்பாங்க. எனக்கு இல்லை கலர்லாம் எனக்கு ரீட்டைனே ஆக வேணாம், இது 4 மாதத்தில் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என் ஹேருக்கான நியூட்ரியன்ஸை வந்துட்டு நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். எண்ணெய் வைப்பேன், ப்ரோட்டீன் பேக் போடுவேன், எல்லாத்தையும் பண்ணுவேன். ஸோ ஹேர் கலர் வந்துட்டு எனக்கு 1 வருஷம் ஆனாலும் அப்படியே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இவங்க சொல்கிற சஜஸ்ட் பண்ணுற ஷாம்பூஸ் போடணும். நான் ஒரு காலமும் அந்த ஒரு கலர் மெயின்டைனிங் ஷாம்பூஸ்லாம் போடாதனால எனக்கு அதோட சைடு எஃபெக்ட்ஸ் சத்தியமாக தெரில. ஸோ நான் வந்துட்டு கலர் பண்ணுவேன், அப்புறம் என் வேலையை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன், நார்மலாக நல்ல ஃபுட் சாப்பிட்றது இந்த மாதிரி. ஸோ இதுதான் என்னோடய கலரிங் ஜேர்னியும் இப்படி தான் ஓடிட்டுருக்கு. அண்ட் ஐ திங்க் இன்னொரு டைம் இந்த அளவுக்கு ஒரு நல்லா தெரிகிற மாதிரி கலர் பண்ணுவேனான்னு தெரியல. பட் ஸ்டில் திஸ் வாஸ் ஜஸ்ட் அ ட்ரை. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு ஆசை, அதனால தான் கலர் பண்ணேன். எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஸோ ஒருவேளை நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேக் ஷுர் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹேர் வெரி வெல். அதாவது அந்த ஒரு மெயின்டெனன்ஸ்லாம் நான் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னிங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் கலர் யுவர் ஹேர். எனக்கு வந்துட்டு மெயின்டெனன்ஸ்லாம் வேறு லெவல் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஹேர் கேர் ஜேர்னி. ஸோ இந்த 9th 10th 11th 12th MBBS படிக்கிறேன், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு கண்டிஷனில் இருக்கேன், நான் நார்மலாக டிப்ரெஷனில் இருக்கேன், CA படிக்கிறேன்னா அப்போ முடி கொட்டுறதை யாராலையும் தவிர்க்க முடியாது. இல்லை நான் அதை படிச்சுட்டு நான் ஒரு ஜிம் போகிறேன், நான் என்னோடய நியூட்ரிஷன்ஸ் வந்துட்டு நல்லா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் முடி உங்ககிட்டேருந்து யாராலையும் எடுத்துக்க முடியாது. ஸோ இதுதான் என்னோடய ஹேர் ஃபால் ஜேர்னி. இப்போ நல்லா இருக்குது. இப்போ வந்துட்டு ஃபியூ ஸ்ட்ராண்ட்ஸ் போக தான் செய்யுது, ஹேர் ஃபாலே இல்லைன்னு நான் போய் சொல்ல மாட்டேன். அண்ட் ஆல்சோ மெயின்டெனன்ஸில் வந்துட்டு நான் சொல்லுவேன் இல்லையா, கண்டிஷனர் வந்துட்டு நான் வெந்தய கண்டிஷனர் போடுவேன். அது வந்துட்டு ஃபியூ மந்த்ஸ் பேக் போட்டுட்டு இருந்தேன், ஆனால் இப்போ வந்துட்டு அதுவும் இல்லை, டைமே இல்லை சுத்தமாக. அதனால் இப்போதைக்கு ஆயிலிங்கில் மட்டும் போகுது. ஆயிலிங்கில் மட்டுமே எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் ஹைட்ரேஷன், ட்ரை ஃப்ரூட் ஜூஸ், ஆயிலிங் அண்ட் குட் ஹேர் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்ஸ்னால் ஷாம்பூலேருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் ஆர்கானிக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் மீறி எதுவுமே பண்ணல நான், ஆனால் சூப்பராக இருக்கேன்னு சொல்கிறவங்களாம் ஜீன், அம்மா அப்பாவுக்கும் முடி இப்படி தான், எனக்கும் முடி இப்படி தான், நீங்கள்லாம் கொடுத்து வச்சாங்க, நாங்கள்லாம் அப்படி இல்லை, நாங்கள்லாம் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஸோ அண்ட் ஆல்சோ எனி திங் இஸ் ரிவர்சபிள். அந்த 8th ஸ்டாண்டர்டில் இருந்த முடியை கொண்டு வர முடியுமானா கண்டிப்பாக. உங்களோட முடிவில் அடர்த்தி இப்போ ஒரு சில ஃபியூ சிச்சுவேஷன்ஸ்னால எனக்கு அது ஸ்டாப் ஆகிடுச்சு, கொட்டிடுச்சுன்னா அதை திருப்பி கொண்டு வரதுக்கு நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் மட்டும் போதும், கண்டிப்பாக கொண்டு வர முடியும். அண்ட் ஆல்சோ தட் இஸ் ரிவர்சபிள் வித் சம் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் சம் மெடிசன்ஸ், சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனா அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு ரோட் மேப் மட்டும் நாங்கள் போட்டு கொடுப்போம். ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் மெடிகேஷன்ஸில் வந்து திருப்பியுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த பழைய முடியெலாம் ரீகெயின் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு என்ன பேசலாம் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு போகலாம். ஏன்னா இந்த ஹேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க, அண்ட் ஆல்சோ வெயிட் லாஸ் அண்ட் டிப்ரெஷன் தான் கேட்டுட்ருக்கீங்க மேக்ஸிமம். ஸோ வெயிட் லாஸ் வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் இந்த மந்த் வந்துட்டு நான் ஒரு 5 kgs குறைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை குறைச்சிட்டு 52 கிலோ சொல்லியிருக்கேன், பார்ப்போம். 52 கிலோ வந்துட்டு நான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஜேர்னி போடுறேன். அதுக்கு முன்னாடியே டிப்ரெஷன் ஜேர்னி வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் பாய். இந்த வீடியோ பாருங்கள், டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.